வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்லா ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு நல்லா உதிராக அருமையாக நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ தான் ராகி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கையால் நம்ம தெளித்து தான் நம்ம புட்டு மாவு கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவுலேயுமே நல்லா அந்த ஈரப்பதம் படணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மாவும் ஈரப்பதம் பட்டு இருக்குது. நீங்கள் எந்த பதத்தில் மாவு தண்ணி தெளித்து பிசையணுன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டிங்கன்னா அப்படியே பொலப்படன்னு உதிர்ந்து வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு மாவு நீங்கள் அப்படி கையில் நல்லா அழுத்தி விட்டுருங்க. மேலே உணர்ந்து போகாமல் இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நமக்கு புட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது ஊறி வர்றதுக்குள்ளே ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதெல்லாம் மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை தண்ணி சேர்க்காமல் அப்படியே 1/2 பொடிச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 1/2 பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் ராகி புட்டு. இப்போ பார்த்தா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே அந்த மாவு நமக்கு சாஃப்டாக ஊறி இருக்கும். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஊறி வந்த பிறகு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது பாருங்கள். அந்த கட்டிகள்லாம் போகிறதுக்கு ஒரு சலடையை வச்சுட்டு அதோட லைட்டாக சளிச்சிட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு நல்லா மணர் மாதிரி நல்லா உதிராக கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த சலடை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சலடை வச்சு சளிச்சு எடுத்துகிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். அதுலேருந்து வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ புட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இது மாதிரி கொதி வந்த பிறகு நீங்கள் வச்சு வேக விட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். எப்பவுமே நம்ம புட்டு வேக வைக்கும்போது தண்ணி கொதி வந்த பிறகு தான் நம்ம வேக வைக்கணும். அதில் ஒரு காட்டன் துணியை நனைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நனைச்சி சேர்த்துட்டு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோமா அப்படியே கையால் பொல மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கோங்க. அப்படியே அள்ளி வச்சுட்டிங்கன்னா நமக்கு கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துட்டு அந்த துணியை மேலே போட்டு மூடிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் 15 20 நிமிஷம் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு. ராகி மாவு வேக டைம் எடுக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலாப்பில் எடுக்கக்கூடாது. இது மாதிரி லைட்டாக நவர்த்தி விட்டுட்டு அடியில் இருக்கிற அந்த மாவை எடுத்து நீங்கள் கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே சேமியா மாதிரி உருண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு நல்லா ராகி மாவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு இதை மறுபடியுமே நான் அதே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். புட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அது கூடவே நான் இனிப்பு சுவைக்கு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரை வேண்டாம்னா அதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட பண்ணிக்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வேர்க்கடலை கிரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும்னா மாவு வெந்த பிறகு தேங்காய் சேர்க்கும்போது அந்த வேர்க்கடலை சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு நல்லா சுவையான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஒரு புட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டாக்டர் ரோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.